தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கே இதை கேள்விப்பட்ட போது மிக மிக அதிர்ச்சியாக இருந்தது. நான் இதை உறுதி செய்த பிறகே உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அபினேஷின் வீட்டில் சபரீசனையும் உதயநிதியையும் சந்திக்கிறார். அப்போது சபரீசனுடைய போனில் மு.க. ஸ்டாலின் வந்து பேசுகிறார். எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணாம், உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம், ஒரே ரெக்வஸ்ட், எங்க மேல கேச போடாதீங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம், எப்படியாவது இதை முடித்துக் கொடுங்கள் என்று சொன்னதும் திரு பழனிசாமி அவர்களுக்கு கிட்டத்தட்ட முதல்வரான நினைப்பு வந்து விடுகிறது. திருமாவளவன் இந்த உடன்படிக்கைக்கு ஒத்து வரவில்லை. இந்த சூழலில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைத்தால் நாங்கள் அதை எதிர்ப்போம், ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கின்றனர். இதற்குள் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஆதரவு எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கொடுக்கிறார்கள். இதுக்கு நடுவில் டிவிக்கே அமமுக எம்எல்ஏ தூக்கிடுறாங்க, கார்ல வச்சு கையெழுத்து வாங்கினாங்கன்னு ஒரு வீடியோக்கள் வந்திருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். டிடிவி தினகரன் இம்மிடியேட்டா இன்னைக்கு நைட்டு போய் கவர்னர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஆள் தூக்கும் வேலையில் தாவேக ஈடுபடுகிறது, நீங்கள் தலையிட வேண்டும் என்று சொன்னதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு உடன்பட மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்து விடுகின்றனர். இதை அடுத்த கட்டத்துக்கு நவுத்த முடியல, திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சியை நவுத்த முடியல என்ற ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். தோழர் தொல் திருமாவளவனை முதல்வராக்கலாம் என்று சொன்னால் தமிழகத்தின் முதல் தலித் முதலமைச்சர் என்பதற்கு யாரிடமிருந்தும் எதிர்ப்பு வராது. அப்போது சுயநலத்துக்காக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தார்கள் என்ற அவப்பெயரிலிருந்தும் தப்பிக்கலாம் என்று சொல்லும் போது அதிமுகவிலிருந்தே எதிர்ப்பு குரல் கிளம்புகிறது. திருமாவளவனை முதல்வராக்கிட்டு நான் எப்படி என் தொகுதிக்கு போறது என்று சில எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் அதிமுக சில எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கு, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவையும் கோருவோம் என்று அதிமுகவின் ஒரு மூத்த தலைவர் அன்புமணியிடம் பேசுகிறார். அன்புமணி என்ன சொல்றாரு, ஏங்க அவங்க சிஎம் ஆக்கிட்டு நாங்க எப்படிங்க கட்சி நடத்த, அதெல்லாம் முடியாது, வேணா அவங்க 2.5 வருஷம் நாங்க 2.5 வருஷம் என்று ஒரு ப்ரொபோசல் அன்புமணி சொன்னோன்னே இது சரியா வராதுங்க என்று இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. 10 நிமிடங்களில் மீண்டும் இணைப்பில் வந்த திரு அன்புமணி அவர்கள் அவங்க 2 வருஷம் அதெல்லாம் வேண்டாம், சௌமியா அன்புமணி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்தால் நாங்கள் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம், நாங்களும் அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை மற்றும் அன்புமணி விதிக்கிறார். உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும், 46 எம்எல்ஏக்களும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஒரு கூட்டம் நடந்தது, எம்எல்ஏக்கள் கூட்டம். திருமாவை முதல்வராக்கலாம் என்று சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனை முதல்வராக்கிறதுக்காக நான் கட்சி நடத்துறேன், ஒன்னு நான் முதல்வராகணும், இல்லைன்னா யாருமே முதல்வராக கூடாது, யாரை கேட்டுட்டு திருமாவளவனை முதல்வராக்கிற யோசனையில் நீங்க இறங்குனீங்க, நான் திருமாவளவன் முதல்வராவதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லும் போதுதான் கடுமையான வாக்குவாதம் அந்த எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஏற்படுகிறது. என்னதாயா வேணும் உனக்குன்னு கேட்டுட்டாங்க எடப்பாடி பார்த்து.